Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, thank you. Unit 2, research aptitude, teaching aptitude, your ability on research. So, நம்ம எக்ஸாம் எழுதுறதே மிக முக்கியமான ரெண்டு விஷயத்துக்கு சொன்னேன், டீச்சிங் அண்ட் ரிசர்ச். இது ரெண்டுக்காக தான் நம்ம ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள உள்ள போறது தான் இந்த டெஸ்ட், யூஜிசியோடைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புக்கு நம்ம போறது பண்றோம். இப்போ உங்களுடைய ரிசர்ச் டேலண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த கொஞ்சம் கண்டென்ட்டை பத்தி ஹைலைட் பண்ணிடுறேன். ரிசர்ச் மீனிங், டைப்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிஸ்டிக் அப்ரோச் டு ரிசர்ச். ஸோ ரிசர்ச்னா உங்களுக்கு தெரியும், மெத்தட் ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம்ஸ். ரிசர்ச் இஸ் நத்திங் பட் டு ஃபைண்ட் a solution for the problems. If the problem may be specific இருக்கலாம், காமனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். If a problem approached in a systematic and scientific way with a careful investigation or inquiry to obtain a possible solution for a particular problem is called as a research. So research நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, systematic, scientific and careful investigation by which to solve a problem or finding a solution for the problem. That's called as a research. Types of research. Types ன்னு பாத்தீங்கன்னா நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் வரும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எடுத்துக்கலாம், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எடுத்துக்கலாம், பேசிக் ரிசர்ச் எடுக்கலாம், அப்ளைட் ரிசர்ச் எடுக்கலாம், thematic research எடுக்கலாம், experimental researchக்கு போகலாம், then observational research, longitudinal research, நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் இங்க உங்களுக்கு லிமிட்டட் தான் கொடுத்திருக்காங்க. experimental, descriptive, historical, qualitative and quantitative இதுதான் கொடுத்திருக்காங்க. அதையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன் ஜெனரலா இருக்கக்கூடிய ரிசர்ச் டைப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு 1 minute please. Okay. The research வந்து ரெண்டு மெத்தடா நாங்க பிரிப்போம். Based on the purpose, based on method. என்ன பர்பஸ்க்காக ஆராய்ச்சியை பண்றோம் அதுல ஒரு 5 வகையா சொல்லுவோம். இதை எப்படி அப்ரோச் பண்றது, என்ன மெத்தட் ஆஃப் அப்படிங்கறத வந்து இந்த மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம் வந்து அதுக்கு ஒரு 5 டைப் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து the purpose, நோக்கத்திற்காக பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் ரிசர்ச், பியூர் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இது மூணுமே ஒண்ணுதான். இங்க என்ன பர்பஸ்னா டு டெவலப் தியரி, டு டெவலப் ஹைபோதிசிஸ். பேசிக் ரிசர்ச்சை பொறுத்தவரை அடிப்படை ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஐடியா கிரியேட் பண்றது. ஐடியா கிரியேஷனே இந்த பேசிக் ரிசர்ச்ல தான் இருக்கு. இன்னைக்கு நிலைமையில நிறைய பேர் பேசிக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்து அப்ளைடு. இந்த பேசிக்ல இருந்து கண்டுபிடிச்ச ஐடியாஸை பிரின்சிபல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடியதுக்கு பேர் தான் அப்ளைடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ரிசர்ச், ரெண்டாவது வந்து அப்ளைடு ரிசர்ச். அப்ளைடு ரிசர்ச்சோட நோக்கம், அந்த பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டு சால்வ் இமிடியேட் ப்ராப்ளம்ஸ். டு சால்வ் இமிடியேட் ப்ராப்ளம், அதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு உடனே அதுக்கு அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அப்ளைடு ரிசர்ச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் ரிசர்ச். எவாலுவேஷன் ரிசர்ச் இஸ் நத்திங் பட் மதிப்பீடல். இப்ப நாமளே கவர்மெண்ட்ல ஒரு புது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். மேபி இந்த NEP கூட, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கூட
அதை நம்ம எவாலுவேட் பண்றதுக்கு, டு எவாலுவேட், to bring the status, to bring the implications of such kind of program into the society. இந்த சமுதாயத்துல வந்து இந்த ஒரு புதுவிதமான ஒரு ஸ்கீமை வந்து நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அது சரியா தவறா அப்படிங்கறத நாம பாக்குறதுக்கு வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். எவாலுவேஷன் ரிசர்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்ப நீங்க டிஃபென்ஸ்ல போனீங்கன்னா இந்த R&D டிபார்ட்மெண்ட் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனில போய் பாத்தீங்கன்னா R&D டிபார்ட்மெண்ட் இருக்கும். மேபி நீங்க மேகி நூடுல்ஸ் கம்பெனி போனீங்கன்னாவே அங்க R&Dன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். மாற்றான்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பால் பவுடர் தயாரிக்கக்கூடிய இடத்துல ஒரு R&D டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்க எதுக்குன்னா அந்த ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரிசர்ச் பண்ணி அதுல மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பேரு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். லாஸ்டா ஒண்ணு உள்ளது வந்து ஆக்ஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ், இமிடியட் ப்ராப்ளம் அரைசிங் இன் த கிளாஸ் ரூம். எஜுகேஷனல் சிஸ்டத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் ப்ராப்ளம், பர்டிகுலர் ப்ராப்ளம். அப்ளைட் ரிசர்ச்சுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அப்ளைட் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா டு சால்வ் த இமிடியட் ப்ராப்ளம், இது டு சால்வ் த பர்டிகுலர் ப்ராப்ளம் ரிலேட்டட் வித் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். அது வந்து ஆக்ஷன் ரிசர்ச். இது 5 நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக செய்யக்கூடிய ஆராய்ச்சி. இதை எப்படி அப்ரோச் பண்றாங்க அதை வந்து நம்ம 4 விதமா பாக்குறோம். ஒண்ணு வந்து அனாலிட்டிக்கல் ரிசர்ச், ரெண்டாவது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், மூணாவது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், நாலாவது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அதாவது சென்னைக்கு போகணும் என்பது என்னுடைய பர்பஸ். நான் எப்படி சென்னைக்கு போறேன், ட்ரெயின்லயா பஸ்லயா, அது அனாலிட்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண போறேனா, இல்ல டிஸ்கிரிப்டிவ் மெத்தட் யூஸ் பண்ண போறேனா, அல்லது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா, இல்ல குவாலிட்டேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ண போறோம்ங்கிறது மெத்தட் ஆஃப் ரிசர்ச். அப்ப ரிசர்ச் ரெண்டா கிளாசிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி கிளாசிஃபை பண்றோம். ஜென்ரலா இப்படியும் கிளாசிஃபை பண்ணுவாங்க, அனாலிட்டிக்கல் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், இப்படியும் பிரிப்பாங்க. நிறைய கிளாசிபிகேஷன், எல்லாம் இதுக்குள்ளதான் அடங்கும். இதுதான் சுத்தி சுத்தி வரும். அனாலிட்டிக்கல் ரிசர்ச் எடுத்தோம்னா இன்டெப்த் அனாலிசிஸ். அனாலிட்டிக்கல்னாவே அந்த நேம்லயே வருது, அனாலிட்டிக்கல், கிரிட்டிக்கல் அப்படின்னா இன்டெப்த் ரிசர்ச். அந்த மைண்டே வந்து சொல்லுவாங்க, உனக்கு கிரிமினல் மைண்ட் இருக்கு பாரு, கிரிட்டிக்கல் மைண்ட் இருக்கு பாரு அப்படின்னாவே அது அனாலிட்டிக்கல் மைண்ட். எதையுமே தீர ஆராய்ந்து சொல்வதற்கு பேர் தான் அந்த அனாலிட்டிக்கல் ரிசர்ச். அதுல வந்து ஒண்ணு வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், ரெண்டாவது பிலாசபிக்கல் ரிசர்ச், மூணாவது மெட்டா அனாலிசிஸ், நாலாவது ரிவ்யூ. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் உங்களுக்கு தெரியும், ஸ்டடிங் அபவுட் த பாஸ்ட். பிலாசபிக்கல் ரிசர்ச்ங்கிறது தெரியும், டு எஸ்டாப்ளிஷ் ட்ரூத், உண்மை என்ன அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பேர் வந்து பிலாசபிக்கல் ரிசர்ச். தென் மெட்டா அனாலிசிஸ்ங்கிறது என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர் இன் அ பர்டிகுலர் ஏரியா. மெட்டா அனாலிசிஸ் சொன்னோம்னா மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 ஆராய்ச்சி டீச்சிங் மெத்தட்ல, இல்ல எஃபெக்ட் ஆஃப் யோகா ஆன் ஹெல்த், எஃபெக்ட் ஆஃப் யோகா ஆன் ஹெல்த், இது மாதிரி ஒரு 1000 பேர் பண்ணிருப்பாங்க வெவ்வேறு நாடுகள்ல. இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ஒரு அப்டிராக்ட் மாதிரி 1000 ஆராய்ச்சியில இருந்து ஒரு முடிவை நாம எடுத்து வெளியில சொல்றது. அதாவது 1000 ஆராய்ச்சியில 50 ஆராய்ச்சி வந்து யோகா செய்யறதுனால பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, ஒரு 50 ஆராய்ச்சி வந்து யோகா சொல்றதுனால நெகட்டிவா சொல்லியிருக்காங்க, ஒரு 500 ஆராய்ச்சி வந்து இப்படி இருக்கு. இப்படி நம்ம கொண்டாடு வரும்போது அப்ப நம்ம ஒரு கான்கிரீட் ஐடியா கிடைக்கும். அதுதான் இந்த மெட்டா அனாலிசிஸ். ரிவ்யூ அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, ஒரு பர்டிகுலர் வெரி ஸ்பெசிபிக்கா ஒரே ஏரியால ஏற்கனவே நடந்து முடிந்த ஆராய்ச்சி எடுத்து பார்க்கறதுக்கு பேரு ரிவ்யூ. இதுக்கெல்லாம் இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும், கிரிட்டிக்கல் மைண்ட் இருக்கணும், அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அதுதான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். தென் அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்டிவ், அதுலயே அந்த வார்த்தை இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் இஸ் நத்திங் பட் பிரிங்கிங் ஆஸ் இட் இஸ். ஒரு டேட்டா நாம கலெக்ட் பண்றோம்னா அந்த டேட்டாவை அப்படியே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல பிரசன்ட் பண்றதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்தியா அப்படின்னு எழுதுனா இந்தியா இட்ஸ் அ கண்ட்ரி, இத்தனை ஸ்டேட் இருக்கு, 29 ஸ்டேட் இருக்கு, இத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு, இத்தனை மக்கள் தொகை. இதை நம்ம ஒண்ணுமே பண்ணல. இங்க டேட்டாவை
எந்த விதமான அனாலிசிஸ்க்கு நாம கொண்டு போகல, ஏற்கனவே இந்த நம்பர்ஸ் இருக்கு, நம்ம அதை அப்படியே எடுத்து பிரசன்ட் பண்றோம். அதுதான் டிஸ்கிரிப்டிவ். மேபி நம்ம ஒரு சர்வே நடத்தலாம், இல்ல ஒரு கொஸ்டினர் கொடுத்து அதுல இருந்து டேட்டா வாங்கலாம், இல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு டேட்டா வாங்கலாம். அவ்வளோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆப்ல இருக்குன்னா சர்வே ஸ்டடி, கார்லேஷனல் ஸ்டடி, அப்சர்வேஷனல் ஸ்டடி, ஒரு ஜாப் அனாலிசிஸ், இது எல்லாமே வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை நம்ம அப்படியே பிரசன்ட் பண்ண. இங்க தேர் இஸ் நோ அனாலிட்டிக்கல் பார்ட். மறுபடியும் சொல்றேன், என்ன இருக்குதோ அதை ப்ரிசைஸ் ஃபார்ம்ல, தி பியூட்டிஃபுல் ஃபார்ம்ல, ஒரு ஏஸ்தட்டிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் த டேட்டா, த அவைலபிள் டேட்டா டு த ஆடியன்ஸ், டு த காமன் பப்ளிக். அதுதான் டிஸ்கிரிப்டிவ். கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி இப்போ நான் ஒருத்தனை பத்தி கேஸ் ஸ்டடி பண்றேன், ஒரு பெக்யூலியர் கேஸ் எடுத்திருக்கேன், அவளை பத்தி நான் ஒரு கேஸ் ஸ்டடி பண்றேன். அப்ப அவன்கிட்ட என்னென்ன இருக்கு அதை அப்படியே நம்ம வெளியில சொல்ல போறோம். இவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு, என்னென்ன பிஹேவியர்ஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி அவன்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சோ, இல்ல மத்தவங்ககிட்ட இருந்து கேட்டோ, அவனை பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ பேரண்ட்ஸ்டையோ கேட்டு நம்ம அதை அப்படியே பிரசன்ட் பண்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வெளி உலகத்துக்கு நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி குணம் உள்ளவங்க, இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக செய்யக்கூடியது அந்த டிஸ்கிரிப்ட். தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரிமெண்டல் ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடத்தி அதன் மூலம் வரக்கூடிய எஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்டல். இதை காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிசர்ச்னு சொல்லுவோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிசர்ச்னு சொல்லுவோம். காசுங்கிறது விளைவு, ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்தி எஃபெக்ட் என்னங்கிறத மெஷர் பண்றதுக்கு பேர் தான் சொல்லுவோம். தென் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். Qualitative research is nothing but conducting study in a natural settings. Conducting a research study in a natural settings. அதுதான் qualitative research. Then quantitative research அப்படின்னு நம்ம சொல்றோம்னா it's a method of assessing in a quantitative manner. ஒரு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸை பொறுத்து. குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டால ரெண்டு டேட்டா பார்ப்போம், குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டாங்கிறது நியூமரல்ல வந்து அது குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டாங்கிறது ஆல்பபெட்ல வரும். குட், எக்ஸலன்ட், புவர், ஆவரேஜ், ஃபேர், இந்த மாதிரி டேட்டா நாம வாங்குறோம்னா அதுக்கு பேர் வந்து குவாலிட்டேட்டிவ். நம்பர்ஸ்ல கிடைச்சா அதுக்கு பேரு குவான்டிடேட்டிவ். ஓகே, so that's all about the types of research. இதுல மெயினா உங்களுக்கு அதிகமா சுத்தி வருது இந்த ஆக்ஷன் ரிசர்ச் கேட்கலாம், ஹிஸ்டாரிக்கல் வரலாம், எக்ஸ்பெரிமெண்டல் வரலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவ் அப்ரோச் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ரிசர்ச் தான். பாசிட்டிவிட்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ரிசர்ச் தான். அவங்க வந்து they build a science. போஸ்ட் பாசிட்டிவிஸ்டிக் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க they test the science. இந்த போஸ்ட் பாசிட்டிவிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா to test the science. So பாசிட்டிவிஸ்ட பொறுத்த வரைக்கும் they believe on the science based on which they will approach the research. Then post positivist, they want to test the science. இவங்க சொல்ற அந்த பிரின்சிபல்ஸ் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதான் வந்து போஸ்ட் பாசிட்டிவிஸ்டிக். பாசிட்டிவிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து அப்படி கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட், அதாவது அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை நிரூபிக்கிறதா போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட். பாசிட்டிவிஸ்ட பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பாசிட்டிவிஸ்ட்ங்கிறது பேசிக் ரிசர்ச் மாதிரி தான். ஒரு ஐடியா, ஒரு தியரி, இதை டெவலப் பண்ணுவாங்க. அந்த ஐடியா தியரி கரெக்டா இருக்காங்கிறத டெஸ்ட் பண்றது யாருன்னா போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட். அதான் பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சிலர் வந்து அந்த பிரின்சிபல்ஸ் ஐடியாவை நோக்கி ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட்னா அந்த ஐடியாவை ப்ரூவ் பண்ணுவாங்க. அதான் ரெண்டு விதமான அப்ரோச்.
So basic research and applied research. Okay. Next, steps in research process. Steps in research process. Steps in research process is nothing but how we can approach in a systematic, scientific manner to solve a problem and broad conclusions or inferences for the study. இப்போ யூஸ்வலா என்ன இருக்கும், ஒரு ரிசர்ச் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோட பாத்தீங்கன்னா தலைப்பை தேர்ந்தெடுத்தல் முதல்ல இருக்கும், செலெக்ஷன் ஆஃப் டைட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிங் லிட்ரேச்சர் ஆர் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டைட்டில். ஒரு தலைப்பை எடுத்துட்டீங்க, அந்த தலைப்புக்கு தேவையான தகவல்களை முதல்ல தேடுவீங்க, அதாவது நாலேஜ், ஸ்காலர்லி நாலேஜ் ஆன பர்டிகுலர் டைட்டில். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபாத்தசிஸ், ஒரு டெம்பரவரியா ஒரு ரிசர்ச் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம், அந்த ரிசர்ச் கொஸ்டினுக்கு ஒரு ஹைபாத்தசிஸ் கொடுப்போம், டெம்பரவரி ஆன்சர் கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் கண்டக்டிங் எ ஸ்டடி ஆர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, டேட்டாவை எடுத்து, அது இது வரைக்கும் நம்ம டேட்டாவே எடுக்கல, முதல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்தோம், தலைப்பை பத்திர நாலேஜ், கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்டடி, ஃப்ரேமிங் ரிசர்ச் கொஸ்டின், ஃபார்முலேட்டிங் ஹைபாத்தசிஸ். இதை நாளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம டேட்டாவே எடுக்கல. ஹைபாத்தசிஸ்ங்கிறது என்ன சொல்றா, டென்டேட்டிவ் ஆன்சர், டெம்பரவரி ஆன்சர் ஆர் டெம்பரவரி சொல்யூஷன். இங்க கொலை நடந்திருக்கு, யார் பண்ணிருப்பா, இவன் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தற்காலிகமான பதில். ஏன்னா யாரையாச்சும் ஒருத்தர் சந்தேகப்பட்டா தான் அவங்கள நோக்கி நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ண முடியும், எவிடன்ஸோ ப்ரூஃபோ கலெக்ட் பண்ண முடியும். அதனாலதான் இங்க வந்து டென்டேட்டிவ் ஆன்சர், தட் இஸ் ஹைபாத்தசிஸ். இப்ப டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்தாச்சு, அதை ப்ரூஃப் பண்ணணும், நான் சொன்ன ஆன்சர் சரியா தவிர. அப்ப அதுக்கு என்ன வேணும், டேட்டா வேணும். டேட்டா யார்கிட்ட இருந்து எடுப்போம், சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட், டேட்டா, டூல்ஸ், என்ன டெஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க, தென் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போறீங்க. அப்ப இதெல்லாம் அடுத்த பார்ட்ல வருது. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா, இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா, பிரசன்டேஷன் ஆஃப் ரிசல்ட். இதான் அந்த ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செலெக்ஷன் ஆஃப் டைட்டில், collection of literature related to the study, framing questions, formulating hypothesis, collection of data, analysis of data, interpretation of data, presentation of results. இதுதான் வந்து steps of research process. இதுல ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கு ஒவ்வொரு நேரத்துல வரும். இப்ப பேசிக் ரிசர்ச்ல ஹைபாத்தசிஸ் வந்து கடைசியில தான் கொண்டு வருவாங்க, அப்ளைடு ரிசர்ச்ல ஹைபாத்தசிஸ் முன்னாடியே வரும். ஓகே, அது பர்டிகுலரா ஒவ்வொரு ரிசர்ச் நீங்க ஒரு ஃபார்மேட் எடுத்தீங்கன்னா you will know. The next of the thesis and article writing. Yes, there is a format for writing the thesis. அதுக்கு தான் APA ஃபார்மேட் நாம ஃபாலோ பண்றோம். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அவங்க ஃபார்மேட் தான் இப்ப வைடா யூஸ் பண்றோம். அது போக நிறைய ஃபார்மேட் இருக்கு. MLA அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, சிகாகோ ஃபார்மேட் இருக்கு, ஹார்வர்ட் ஒரு ஃபார்மேட் இருக்கு, IEEE ஒரு ஃபார்மேட் இருக்கு, ICEC ஒரு ஃபார்மேட் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இப்ப இன்ஜினியரிங்னா அவங்க IEEE போவாங்க. MLA மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன் இவங்க வந்து கேரளால அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்றாங்க. நம்ம இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா APA ஃபார்மேட். அதாவது வந்து உள்ளர வந்து அந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும், நம்பர்ஸ் எழுதுனீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல நம்பர் எழுதணும், டேபிள் போடணும் அந்த டேபிளோட ஃபார்மேட் இப்படித்தான் இருக்கணும், டைட்டில் அப்படின்னா டைட்டில் இப்படித்தான் இருக்கணும். இதுக்கு ஒரு பெரிய அவன் வந்து 7th எடிஷன் APA 7th எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7th எடிஷன்ல பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். முதல்ல நீங்க ஒரு பேராகிராஃப் தொடங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு வந்து டேப் தட்டக்கூடாது, இண்டென்ட் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு தலைப்புக்கு கீழே முதல் பேராகிராஃபை தொடங்குறீங்கன்னா அந்த பேராகிராஃப் லைனோட ஸ்டார்டிங்ல இருந்தா தொடங்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. அதே மாதிரி 1 to 10 வரைக்கும் வரும்போது 1 to 10 வரைக்கும் வரும்போது நம்பர்ஸை லெட்டர்ல எழுதணும். 10க்கு மேல போயிட்டா நம்பர்ஸா போடலாம். இப்போ 12 13 வந்தா 13ங்கிற நம்பரா போடலாம். 10ன்னு வருதுன்னா 10 சப்ஜெக்ட்ஸ் வேர் செலக்டட்னு எழுதும். அதே மாதிரி டேபிள் நம்ம போடுறோம்னா அந்த டேபிள்ல வந்து ரோ லைன் மட்டும்தான் இருக்கும்,
ஹரிசான் வெர்டிக்கல் லைன், காலம் லைன் இருக்காது ஏபிஏ ஃபார்மட் படி. மாதிரி இந்த ஷார்ட் ஃபார்ம்ல எதையுமே எழுதக்கூடாது. இப்ப எக்ஸெட்ரா இடிசின்னு போடக்கூடாது, அது ஃபுல்லா தான் இருக்கணும். அப்ரிவேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல அப்ரிவேஷனுக்கு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தாங்க. மாதிரி சின்ன சின்ன ஃபார்மட் இருக்கு தீசிஸ் ரைட்டிங்ல. மேக்ஸிமம் வந்து 5 சாப்டர் ஃபார்மட் நாம யூஸ் பண்றோம். சிலர் 8 சாப்டர் ஃபார்மட் யூஸ் பண்றாங்க. தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் சாப்டரைசேஷன். ஸோ தீசிஸ்ல வந்து சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன், சாப்டர் 2 ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர், சாப்டர் 3 மெத்தடாலஜி, சாப்டர் 4 அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா ஆர் டிஸ்கஷன் ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் கொடுக்கலாம். சாப்டர் 5 சம்மரி, கன்க்ளூஷன், ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இது போக சிலர் வந்து ஏதாச்சும் டீச்சிங் மெத்தடாலஜி இல்ல மல்டிமீடியா கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன் பண்றாங்கன்னா டிசைனிங் த மல்டிமீடியா கோர்ஸ்வேர் அப்படின்னு ஒரு சாப்டர் ஆட் பண்ணுவாங்க. டிஸ்கஷனுக்குன்னு தனியா ஒரு சாப்டர் ஆட் பண்றாங்க. 4th சாப்டர்ல அனாலிசிஸ் மட்டும் கொடுத்துட்டு 5th சாப்டர் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. 6th சாப்டர் வந்து சம்மரி, கன்க்ளூஷன், ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. அதனால சாப்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் there is no restriction, but widely we are following 5 chapter format. Okay. The styles of reference வந்து நான் சொன்னேன், styles of referenceல ஏபிஏ ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷனுடைய ரெஃபரன்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதர் ஸ்டேட்ஸ், அந்த கேரளா பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஃபண்டிங் ஏஜென்சிக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவன் சில ஸ்பெசிபிக் ஃபார்மட் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மட் தான் அப்ளை பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் அது ஒரு மிகப்பெரிய இது இருக்கு. நீங்க ஜஸ்ட் யூ கேன் புட் ஏபிஏ ஃபார்மட் அப்படின்னு கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்னென்னலாம் எப்படி யூஸ் பண்ணணும். ஸ்டைல்ஸ் ஆஃப் ரெஃபரன்சிங் நத்திங் பட் உங்க தீசிஸுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த தீசிஸ் எழுதுறீங்க. அப்ப எழுதும் போது அந்த நிறைய புக்கு, நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு உண்டான அந்த ரெஃபரன்ஸ் சைட்டேஷனை உங்க தீசிஸ்ல நீங்க குறிப்பிடணும். இப்ப நான் ஒரு புக்கை எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு இந்த இதுக்காக நான் ரெஃபர் பண்றேன்னா அவங்களுக்கு நான் அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கணும். இந்த உங்க ஒர்க்கெல்லாம் நான் என்னுடைய ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் அவங்களுடைய அசெட்டுக்கு பேர் தான் அந்த ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? தென் அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச். there are wide range of applicability are used in research with the help of ICT. like almost all research are done with the help of the ICT தான். தென் மிக இம்பார்ட்டன்டான டைட்டில் வந்து அந்த ரிசர்ச் எத்திக்ஸ்ங்க. ரிசர்ச் எத்திக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதுல இருந்து ஒரு கேள்வி கட்டாயமா இருக்கு. ரிசர்ச் எத்திக்ஸ் ஜெனரல் சொன்னா மாரல், ஒழுக்கம். இங்க ரிசர்ச் எத்திக்ஸ்னா ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள். என்ன ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள்? தீசிஸ் ஃபார்மட் எப்படி இருக்கணுங்கிறத அது கிடையாது. என்ன ஸ்டைல்ல தீசிஸ் எழுதணுமா அது கிடையாது. சரிங்களா? இங்க ஒழுக்கம், ரிசர்ச் எத்திக்ஸ்னா என்ன அர்த்தம்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்றீங்கல்ல, அவங்ககிட்ட வந்து கன்சென்ட் ஃபார்ம்னு ஒண்ணு வாங்கணும். ஆக்சுவலா ஹியூமனையோ சப்ஜெக்டா பயன்படுத்த கூடாது. அப்படி ஹியூமனை சப்ஜெக்டா பயன்படுத்தும் போது அவங்ககிட்ட இருந்து கன்சென்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கன்சென்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விருப்பம் தெரிவித்தல் ஃபார்ம். நான் இந்த ஆராய்ச்சியில் என் முழு மனதோடு பங்கு பெறுகின்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதில் இந்த ஆராய்ச்சி இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்லாம் நாங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், ஒரு வெயிட் ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்ப வெயிட் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவனுக்கு ஏதாச்சும் இன்ஜுரிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் இருந்து நான் வெயிட் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு நடந்துட்டுன்னு வைங்களேன், நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா அதுக்கு மாட்டுக்காம இருக்கிறதுக்காக அவன்கிட்ட வந்து ஒரு கன்சென்ட் ஃபார்ம் வாங்கிட்டு அந்த ஸ்டடியை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த ஸ்டடியில இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் இதுதான், இதை நீங்க வந்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஆராய்ச்சியில பங்கு பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு கன்சென்ட் ஃபார்ம். இதே குழந்தைங்களா இருந்தா பேரண்டோட கன்சென்ட் ஃபார்ம் வாங்கணும். இவங்ககிட்ட வந்து அசென்ட் ஃபார்ம் சைல்டை பொறுத்த வரைக்கும், பேரண்ட்ட கன்சென்ட் ஃபார்ம் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இதை வாங்கிக்கிட்டோம்னா நாளைக்கு நாம தப்பிச்சுக்கலாம். அப்ப நீங்க சொல்லிடலாம் இந்த மாதிரி என்னுடைய ஆராய்ச்சியில என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுதான் அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண பிறகுதான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எத்திக்ஸ். சொல்லுவோம், எங்க கூட்டிட்டு போறேன்னே சொல்லாம இப்படி கூடாது மாட்டிட்டு உனக்குலாம் கொஞ்சமாச்சும் இது இருக்காடா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட எத்திக்ஸ் அவன் ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் தென் இது ஒரு பக்கம் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு எத்திக்ஸ் வந்து
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளஜியாரிசம். பிளஜியாரிசம் என்பது அழகா தெரியும், காப்பிரைட். சார் ஒரே ஒரு டவுட் சார் இந்த இடத்துல. சொல்லுங்க சார். ஹலோ, கேட்கல சார். இப்ப கேக்குதா? இப்ப நம்ம வந்து இந்த ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்ணும்போது இந்த கன்சென்ட் ஃபார்ம் வாங்குறோம்ல, அந்த அந்த யாரை வந்து சப்ஜெக்டை யூஸ் பண்ண போறோமோ அவங்க வாங்குறோம்ல சார். ஆமா. இப்ப இது வாங்கும்போது சார், இப்ப இன்கேஸ் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு பேப்பர் பப்ளிகேஷனுக்கு போகும்போது அவன் எத்திக்கல் கமிட்டி ரிப்போர்ட் கேக்குறானே சார். எத்திக்கல் கமிட்டிட்ட நீங்க அப்ரூவ் எத்திக்கல் கமிட்டி பார்த்தா சொல்லுவாங்க. எத்திக்கல் கமிட்டி வந்து அந்த யூனிவர்சிட்டியில வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்கணும். எஸ் சார். அந்த யூனிவர்சிட்டியில எத்திக்கல் கமிட்டில ஒரு கமிட்டி இருக்கும். நீங்க உங்க ஆராய்ச்சி இந்த கன்சென்ட் ஃபார்ம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டடி இந்த ஹியூமனை வச்சு பண்றதுக்கு இது எலிஜிபிளா, அதனாலதான் நீங்க மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டடிஸ் வந்து அனிமல் வச்சுதான் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. உள்ளர ஹியூமன் வச்சு பண்றது அவ்வளவு லேசா பர்மிஷன் தர மாட்டாங்க. எஸ் சார் எஸ் சார். ஏன்னா அது வந்து மனித குலத்தை பாதிக்கும் அப்படிங்கறதுக்காக ஏதோ ஒண்ணு. இப்ப இந்த வுகான்ல நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடில வரக்கூடிய இந்த வைரஸ் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டுல, அதே மாதிரி எத்திக்கல் கமிட்டிட்ட நீங்க கிளியரன்ஸ் வாங்கியிருந்தா மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் பேப்பர்ல உங்க ஜேர்னல்ல உங்க பேப்பரை அக்செப்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஒருவேளை அந்த யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு எத்திக்கல் கமிட்டி இல்ல அப்படின்னா வேற எப்படி சார் பண்ண முடியாது? நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து ஃபார்முலேட் பண்ணு. நிறைய யூனிவர்சிட்டியில அதை பண்றாங்க. இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு, பட் நம்ம எங்க யூனிவர்சிட்டிலாம் கிடையாது. உங்க யூனிவர்சிட்டில இருக்குங்க சார். அவினாஷ் லிங்கம் யூனிவர்சிட்டில வச்சிருக்கோங்க, ஹியூமன் எத்திக்கல் கமிட்டி வச்சிருக்கோங்க சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். மேம் இப்ப நீங்க மேம் இப்போ உங்களுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் டிபார்ட்மென்ட்க்கு மட்டும்தான் நீங்க எத்திக்கல் கமிட்டி? இல்லைங்க சார், வெளி காலேஜஸும் வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கும் தனியா அந்த மீட்டிங் நடக்குதுங்க சார். இங்க அவங்களுக்கு உண்டான மீட்டிங்ஸும் நடத்துறாங்க. சோ ஈவன் கோயம்புத்தூர் அரௌண்ட் காலேஜஸ் எல்லாமே இங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அவங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு கன்சென்ட் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க சார், ப்ரூஃப் வாங்கிக்கிறாங்க. ஓகே மேம். மேம் உங்களுடைய நேம் உங்களுடைய இது மட்டும் நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் நீங்க இந்த சாட் பாக்ஸ்ல அதுல போட்டுருங்க மேடம். Thank you, ma'am. Thank you. Sir, கண்டிப்பா பண்ணுங்க சார். Thank you, sir. Thank you. Thank you. Thank you. அது ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச் தான், பரவாயில்ல. இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்ல, பட் இப்ப கிராஜுவலி எஸ்டாப்ளிஷிங் எத்திக்கல் கமிட்டி இன் ஈச் யூனிவர்சிட்டிஸ். நம்ம சார் சொன்ன மாதிரி அது இல்லையா, இனிமே அந்த பேப்பரை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பேப்பரை ஸ்டாண்டர்ட் ஜேர்னல் ஸ்கோபஸ் ஸ்டாண்டர்ட் ஜேர்னல்ஸ்ல போகும்போது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளஜியாரிசம். பிளஜியாரிசம் இஸ் நத்திங் பட் இது வந்து அடுத்த சொத்தை திருடுற மாதிரி தான். அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாட்டு அது ஏன் பிளாட்னு சொல்லி நான் யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரிதான். இன்னொருத்தவங்க ஒரு புக்குல அந்த ஆத்தர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க, அதே கருத்தை உங்க தீசிஸ்ல சொன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபை அப்படியே காப்பி பண்ணி உங்க தீசிஸ்ல சப்போர்ட்டிவ்காக நீங்க சேர்க்கிறீங்க. சேர்க்கும் போது அந்த ஆத்தருடைய ரெஃபரன்ஸ் சைட்டேஷன் கொடுக்கணும். இப்ப சேது அந்த ஆத்தர்னா சேது எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாரு, 2019, அந்த கட்டாயம் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா நாம என்ன பண்றோம்னா அந்த ஒர்க்கை அக்னாலேஜ் பண்றோம். இந்த கான்செப்ட் இந்த கருத்துக்குண்டான ஓனர் யாருங்கிறத அந்த இடத்துல சொல்லிடும். இன்னைக்கு நிறைய ரிசர்ச்ல இந்த பிளஜியாரிசம், அதனாலதான் இன்னைக்கு யூஜிசி வந்து மேண்டேட்டரியா மாத்திட்டு யாரு பிஹெச்டி தீசிஸ் ரிசர்ச் சப்மிட் பண்ணாலும் பிளஜியாரிசம் செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. அதுல வந்து உர்குந்துங்கிற சாஃப்ட்வேர் யூஜிசி சொல்லியிருக்காங்க. சில யூனிவர்சிட்டியில டர்னிட்டின், அதுல வந்து உர்குந்துல வந்து சில விஷயம் கண்டுபிடிக்காது, பட் டர்னிட்டின் பயங்கரமா உங்களுடைய பிளஜியாரிசம் கண்டுபிடிச்சிடும். நீங்க எந்தெந்த வெப்சைட்ல இருந்து எந்தெந்த புக்ல இருந்து எவ்வளவு கண்டென்ட் நம்ம திருடி இருக்கோம் அப்படிங்கறத அப்படியே காமிச்சிடும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ரிசர்ச் அப்படிங்கிறது நீங்களா எழுதணும். அடுத்தவங்களோட கான்செப்டை அப்டிராக்டா எடுத்து எழுதுவாங்க. அதாவது அப்படியே இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே பேராகிராஃப் அங்க இருந்து கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிருவோம். இப்ப அப்படி கிடையாது. அந்த பேராகிராஃப்ல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்குங்கிறத அப்படியே இவங்க ரீரைட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த ஆத்தர் சொல்லிடுவாங்க. அது மாதிரி 4 ஆத்தர் கொடுப்பாங்க. இந்த 4 ஆத்தர்ஸும் இந்த கருத்தை தான் வலியுறுத்திருக்காங்கிறத அப்படி போட்டுருவாங்க. ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா 10-20 ஆத்தர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப ஏன்னா ஒரே மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு. அப்ப அடுத்தவங்களுடைய கருத்தை நம்ம தீசிஸ்ல எடுத்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது அவங்களுக்கு தேவையான அக்னாலஜ்மெண்ட், எப்படி அக்னாலஜ்மெண்ட், சைட்டேஷன் நீங்க கொடுத்தீங்க, அந்த அக்னாலஜ்மெண்ட் சைட்டேஷன் கொடுக்கணும். அதுலயும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பெர்சன்டேஜுக்கு மேல அப்படியே அடுத்தவங்களுடைய இதை
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப வந்து நம்ம 10% சில யூனிவர்சிட்டி சொல்றாங்க, சில யூனிவர்சிட்டி 20% சொல்றாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் இஸ் வேரிங் டு த டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டி. சில யூனிவர்சிட்டியில 5 சாப்டரையுமே நீங்க பிளஜியாரிசம் செக் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்றாங்க. சில யூனிவர்சிட்டியில சாப்டர் 4th and 5th ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷனை மட்டும் பிளஜியாரிசம் செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. இட் இஸ் வேரி. அப்ப பிளஜியாரிசம் அப்படிங்கிறதுனா இப்பதான் உங்களுக்கு தெரியுமே, சோத்கங்காங்கிற வெப்சைட் போனா இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை யூனிவர்சிட்டிலயும் படிக்கக்கூடிய பிஹெச்டி திசிஸ் அதுல சாஃப்ட் காப்பியா இருக்கு. இப்ப என்ன அப்படியே டவுன்லோட் பண்றாங்க. அங்க வந்து டீச்சிங் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க வந்து அதை வேற அகடமிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லி மாத்திடுறாங்க. டீச்சிங் ஸ்கில் அப்படி இருக்குன்னா லேர்னிங் ஸ்கில்னு அப்படியே மாத்தி டிசிஸை சப்மிட் பண்ணிடுறாங்க. கண்ட்ரோல் எஃப் தானே, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்து மாத்திட்டு போயிடுறாங்க. இல்ல யோகா இருந்ததுன்னா அதுக்கு கூட கதை யோகா அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்ப அப்படியே அந்த பேரை மட்டும் மாத்திட்டு திசிஸ் சப்மிட் பண்ண காலம்லாம் உண்டு. அதெல்லாம் பார்த்துதான் அப்ராட பொறுத்த வரைக்கும் இந்தியால இருந்து வரக்கூடிய ரிசர்ச் ஆராய்ச்சி ரிசர்ச் அவுட்புட்டுங்கிறது ஒர்த்லெஸ், ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. இது எல்லாமே டூப்ளிகேட்டு. இட் இஸ் நாட் ப்ராப்பரா பண்ண ரிசர்ச் கிடையாது, ரிஜெக்ட் பண்றாங்க. பிளஜியாரிசம் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் 3வது விஷயம் பாத்தீங்கன்னா டேட்டா. டேட்டால குக்கிங் டேட்டாம்போம் இல்ல மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா. இவங்க போய் சர்வே எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, 1000 பேர்கிட்ட போய் சர்வே எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. 1000 பேர்கிட்ட சர்வே எடுக்க போகவே மாட்டாங்க. வீட்டுல உட்காந்து இந்த சர்வே கொஸ்டினை ஃபுல்லப் பண்ணி டேட்டாவை ஏற்றிடுவாங்க. இல்ல 1000 பேர்கிட்ட போய் சர்வே எடுத்துட்டு வந்த பிறகு அந்த டேட்டாவை மாத்துவாங்க. பேஃப்ரிகேஷன் அண்ட் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, அதாவது வந்து தப்பான டேட்டா கொடுக்கறது, ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டேட்டா, டேட்டாவை ஆல்டர் பண்றது, இது எல்லாமே ரிசர்ச் எத்திக்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த பப்ளிகேஷன் ஆஃப் யுவர் ரிசல்ட் ஒர்க். உங்க ஒர்க் நீங்க நல்லா பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயமா அதை பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணாதான் நாளைக்கு சமுதாயத்துல கேள்வி கேட்பாங்க, இந்த ரிசர்ச் ஏற்கனவே பண்ணிருக்கேன், நீ என்ன புதுசு பண்ண அப்படின்னு. ஆனா பப்ளிஷ் பண்றதும் கிடையாது, ப்ராப்பர் சைட்டேஷன் கொடுக்கறதும் கிடையாது, அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. தென் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்து இந்த கன்சென்ட் ஃபார்ம், தீஸ் ஆர் ஆல் தி எத்திக்கல் பிராக்டிசஸ் ஆஃப் ரிசர்ச். இந்த ஏரியால வந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து கொஸ்டின்ஸுக்கு போவோம் ஃபாஸ்டா. we will move the questions one by one. ரிசர்ச்ல வந்து இது என்னுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்னால நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். டைம் இருக்காது, நான் ஒரு few கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது உள்ளதை உங்க சார்ட்ட கொடுத்துறேன், நீங்க வாங்கி பாத்துக்கங்க. ரைட், the first question, which of the following statement is not true? அதை பாத்துருங்க, அந்த நெகட்டிவ் வந்திருக்கு. which of the following statement is not true in the context of participatory research? Participatory research வரும்போது it recognize knowledge as a power. Yes. It emphasizes on people as experts. Okay. It is a collaborative process of inquiry. Participatory research பொறுத்த வரைக்கும் ஒரு collaborative process of inquiry தான். Then its sole purpose is production of knowledge. அது மட்டும் கிடையாது. It's not a true in the context of participatory research பொறுத்த வரைக்கும் அது மட்டும் கிடையாது, applicable ஆகும். சொல்லுங்க மேடம். Next, a researcher is interested in studying the prospects of a particular political party. இது வந்து என்ன டைப் ஆகும் கேக்குறாங்க. ஒரு particular political party in an urban area பத்தி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. Which kind of tool he prepare for the study? எந்த tool யூஸ் பண்ணுவாங்க? Any answer? Interview. Sir, interview. Questionnaire method. Questionnaire is correct. The prospects of a particular political party அப்படிங்கிறது இன்டர்வியூ போக மாட்டாங்க, இது வந்து questionnaire மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஷெட்யூல் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப், அதாவது questionnaire-லயே ஷெட்யூல்ங்கிறது ஒன்னு இருக்கு. ஒரு ஒரு பர்டிகுலரா ரொம்ப ஸ்பெசிபிக்கா சில கொஸ்டின்ஸை கொடுத்து கேட்கறதுக்கு வந்து ஷெட்யூல் சொல்லி சொல்லுவோம். ரைட்டுங்களா? இன்டர்வியூங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் கலெக்ஷன்ஸ். ரேட்டிங் ஸ்கேல் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த டூல் கம்ஸ் அண்டர் த கொஸ்டினர் தான். ரேட்டிங் ஸ்கேல் இஸ் கம்ஸ் அண்டர் ஒன் ஆஃப் த டூல் அண்டர் த கொஸ்டினர். நெக்ஸ்ட் வந்து
Sir, previous question answer இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இது வந்து இட்ஸ் a sole response சொன்னேன். இந்த ரேட் இதோடைய ஆன்சர் வந்து क्वेश्चनर. நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்போ நம்ம எத்திக்கல் இதுல வந்து பாருங்க, இப்போ நீங்க கரெக்ட்டா இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். Ethical norms in research do not negative involve guidelines for Data sharing policies. Fair answer. Copyright. காப்பிரைட்டுக்கெல்லாம் பயங்கரமான நாம்ஸ் இருக்கு. காப்பிரைட்டுங்கிறது ஒரு புத்தகத்துல இருந்து இப்போ வந்து உருகுன்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 வார்த்தைகள் முதல் 14 வார்த்தைகள் மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த காப்பிரைட் வந்து 3 லைன் எடுத்துக்கலாம். அது எஜுகேஷனல் பர்பஸா இருந்தா 3 லைன் எடுத்துக்க முடியும். Patenting policy. பேட்டன்ட்க்குலாம் நாம்ஸ் இருக்கு. பேட்டன் போடணும் என்ன தெரியுங்களா, நீங்க ப்ராப்பர் நாம்ஸ் ஃபாலோ பண்ணாம பேட்டன்ட்லாம் அப்ளை பண்ண முடியாது. பேட்டன்ட்ங்கிறது உரிமம் வாங்குறது. இப்ப நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், பாராஸ்டமால் அப்படிங்கிற ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் பேட்டன் ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் பாலிசி இருக்கு. முதல்ல எடுத்தோன்னே சொல்ல தீசிஸ் ஃபார்மேட்டுக்கு தான் எந்த பாலிசியும் கிடையாது, எத்திக்கல் நாம்ஸே கிடையாது. தீசிஸ் ஃபார்மேட் சொன்னால 5 சாப்டரா இருக்கலாம், 8 சாப்டரா இருக்கலாம், அதுக்கு எத்திக்கும் சம்பந்தமே இல்லை. எத்திக்ஸ் இஸ் சம்வாட் த பிராக்டிஸ் ரிலேட்டட் வித் தி சப்ஜெக்ட்ஸ், டேட்டா, சோர்சஸ், அதுதான் வந்து எத்திக்ஸ். ஓகே, thesis format. A researcher intends to explore the effect of possible factors for the organization of effective midday meal intervention. Which research method will be most appropriate for the study? தலைப்பு கரெக்டா படிச்சுக்கங்க. Ex post facto method, sir. Any idea? ஹிஸ்டாரிக்கல்ல வந்து எப்படி வரும், எஃபெக்ட் ஆஃப்னு வரும்போது ஒன்னு எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கணும், இல்லனா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோவா இருக்கணும். Facto method, sir. Option D. அதான் ஒன்னு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடா இருக்கணும், இல்லனா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோவா இருக்கணும். ஹிஸ்டாரிக்கல்ங்கிறது ஸ்டடியிங் அபௌட் தி பாஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, டு எக்ஸ்ப்ளோர் தி எஃபெக்ட் ஆஃப் possible factors for the organization of effective midday meal intervention. இப்ப ஏற்கனவே ஒரு ஃபேக்டர் இருக்கு. என்ன ஃபேக்டர் இருக்கு, இந்த midday meal intervention கொடுத்துட்டு இருக்காங்க, அதனுடைய எஃபெக்ட பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்லல கேன்சர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, அதனால வரக்கூடிய மாற்றம் என்னன்னு பாக்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட வச்சுக்கிட்டு பாசிபிள் அவுட்கம் என்னன்னு பார்த்தாங்கன்னா அதுக்கு பேரு எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ மெத்தட். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல தேர் இஸ் நோ ஃபேக்ட் அட் ஆல். புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ப்ரீ டெஸ்ட் எடுப்பாங்க, போஸ்ட் டெஸ்ட் எடுப்பாங்க. எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ மெத்தட்ல தேர் இஸ் நோ ப்ரீ டெஸ்ட். ஏன்னா எல்லா ஒரு ஃபேக்ட் இருக்கு. இங்க என்ன ஃபேக்ட், ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ் ஃபேக்ட். என்ன எக்ஸ் ஃபேக்ட், எல்லாருக்கும் மிட் டே மீல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய பாசிபிள் தி எஃபெக்ட் என்ன இருக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல, அததான் போஸ்ட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதுக்குனாலதான் இந்த இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ மெத்தட்னு பேரு. எக்ஸ்பெரிமெண்டலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல ப்ரீ டெஸ்ட் எடுப்போம், ஒரு இன்டர்வென்ஷன், ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ட்ரைனிங் கொடுப்போம், போஸ்ட் டெஸ்ட் எடுப்போம். எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ஃபேக்ட வச்சு ஒருங்கிணைச்சிருப்பாங்க. அதான் சொல்ல கேன்சர் பேஷண்ட், ஒபிசிட்டி பேஷண்ட், யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் அவுட்கம் எப்படி இருக்கும், இல்ல ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம், மானிட்டரி ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். அப்ப ஏதோ ஒரு ஃபேக்ட பேஸ்லைனா வச்சுக்கிட்டு அதனுடைய எஃபெக்ட நாம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ மெத்தட்னு பேர். நெக்ஸ்ட், which of the following is an sir என்னமா sir midday meal intervention என்னது sir மீனிங்? அதப்ப மிட் டே மீல் இன்டர்வென்ஷன்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன்ல கொடுக்குறாங்க, அதைத்தான் நம்ம ஃபேக்டா வச்சுக்கிறோம். இந்த மிட் டே மீல் கொடுக்கறதுனால அவங்களுடைய பாசிபிள் அவுட்கம் என்னன்னு பார்க்கும், அவ்வளவுதான். இங்க ப்ரீ டெஸ்ட் கிடையாது. ஓகே சார். சரிங்களா, ப்ரீ டெஸ்ட் கிடையாது.
எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல ப்ரீ டெஸ்ட் உண்டு, போஸ்ட் டெஸ்ட் உண்டு. இந்த எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்ல ப்ரீ டெஸ்ட் கிடையாது. இங்க ப்ரீ டெஸ்டா நம்ம அவங்க எதை ஃபீல் பண்றாங்கன்னா எல்லாருக்குமே மிட் டே மீல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மிட் டே மீல் கொடுக்கறதுனால இவங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் ஆஃப் மிட் டே மீல் ஆன் அவுட்கம், எஃபெக்ட் ஆஃப் கேன்சர் ஆன் ஆட்டிடியூட், எஃபெக்ட் ஆஃப் ஒபிசிட்டி ஆன் ஹெல்த். ஓகேங்களா? ப்ரீ டெஸ்டே நான் பார்க்கல. அப்ப இங்க ஃபேக்ட் எது? இந்த உண்மை என்னது? ஒபிசிட்டி எல்லாருக்கும் இருக்கு, கேன்சர் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் மிட் டே மீல் கொடுத்துருக்கோம். அதான் அதில் உள்ள கான்செப்ட். ஓகே. Which of the following is an initial mandatory requirement for pursuing a research? இனிஷியல் கேட்டிருக்கான், முதல் ஸ்டெப். இதுல எது முதல் ஸ்டெப்? இதனால எது முதல் ஸ்டெப்? Formulating the question. Second, design. Developing a risk design. Question. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? ரிசர்ச் கொஸ்டின் முடிச்ச அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவான்? Hypothesis. Hypothesis. Good. அதுக்கு Formatting research question. ரிசர்ச் டிசைன். ஃபோர்த் வந்து என்னது? Collection of data. வெரி குட். இந்த லைனிங் ஆர்டர் பண்ணதா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது பாயிண்ட், செகண்ட் வந்து நாலாவது பாயிண்ட், தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபோர்த் வந்து தேர்ட் பாயிண்ட். ஸோ ரிசர்ச் கொஸ்டின் ஃபார்முலேட் பண்ணுவோம், உடனே ரிசர்ச் ஹைபாத்தசிஸ், அதுக்கப்புறம் இந்த மெத்தடாலஜில ரிசர்ச் டிசைன், அது முடிஞ்சோன்னா டேட்டா அனாலிசிஸ்க்கு போகும். ஓகே, குட். So the answer is formulating a research question. The next, the format of thesis writing is the same as in thesis writing formatum. இங்கே கொடுத்திருக்கக்கூடிய மற்ற ஃபார்மட்டும் எது சேமா இருக்கும்? research dissertation. Good. Dissertation, thesis ரெண்டுமே சேம் தான். Dissertation and thesis both are same. ரெண்டு ஃபார்மட்டும் சேம் தான். ரிசர்ச் பேப்பர் அப்படின்னது ஒரு 7 பேஜ் ஆர் 20 பேஜ் ஒரு சம்மரிக்கு பேரு. ஒரு ஆராய்ச்சி முடிச்சு தீசிஸ் முடிச்ச பிறகு அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு 5 to 15 பக்க அளவுக்கு உண்டான ஆராய்ச்சி விளக்கங்களை எடுத்திருக்கக்கூடியதான் அந்த ரிசர்ச் பேப்பர் ஆர் ஆர்டிக்கல். செமினார் ரைட்டிங் ஆஃப் செமினார் பிரசன்டேஷன்ங்கிறது ஒரு பவர் பாயிண்ட்ல 6-7 ஸ்லைடு, ரொம்ப டிஸ்கிரிப்டிவா இருக்காது. இப்ப நான் அந்த பிரசன்ட் பண்ற மாதிரி தான். இப்ப வாட் இஸ் வாட் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் தான் இருக்கும். அது செமினார் பிரசன்டேஷன். The presenting a workshop or conference paper, இது எல்லாமே லிமிட்டட் தான். இது எல்லாமே 6 பக்கம் 7 பக்கம் 10 பக்கம் இருக்கும். ஆனா தீசிஸ்ங்கிறது மினிமம் 50 பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு 500 பக்கம் வரப்போகும். வால்யூம்னஸ் ஒர்க். அந்த 500 பக்கத்தை தான் 7 பக்கமா 10 பக்கமா மாத்துறதுக்கு பேர் தான் ரிசர்ச் பேப்பர். அதை ஒரே ஒரு பக்கமா மாத்திரம்னா அதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ட், ஆய்வு சுருக்கம். அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது 1 பேஜ். மொத்த ஆராய்ச்சிய ஒரே ஒரு பேஜ்ல சொல்லிடுவாங்க. ரைட்டுங்களா? அதே அதாவது ஒரு படத்துக்கு ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட். ஒரு படத்துல வந்து டைலரிங் போறாங்களா, அந்த டைலரை வந்து ட்ரைலர் போறாங்களா, அந்த ட்ரைலர் வந்து என்னன்னா ரிசர்ச் பேப்பர் மாதிரி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஓடும். 3 நிமிஷம் 4 நிமிஷம் இந்த படத்தை பத்தின ஒரு கிளிம்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் ரிசர்ச் பேப்பர். ஓகேங்களா? ரைட். So a research dissertation and thesis both are same. Next question. In qualitative research paradigm, which of the following features? அப்ப qualitative research கேக்குறாங்க. Qualitative researchல so data collection with the standardized research tool, sampling design with the probability sample techniques, data collection with the bottom-up empirical evidences, data gathering to take place with the top-down systematic evidences. So the top-down கிடையாது. இது ஆக்சுவலா வந்து empirical evidences அப்படிங்கிறது வந்து என்னன்னா thematic research and empirical research அப்படிம்போம். thematic researchனா theme oriented-ஆ பேசுறது, empirical researchனா evidence based-ஆ இருக்கும். அதாவது இருக்கும், இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி நடக்கும்
சொல்லுவாங்கல்ல, கிராமத்துல வந்து தட் மீன்ஸ் சொல்லுவாங்க இன்டியூஷன் ரிசர்ச்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து மேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கறனால மழை வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது வந்து தீம் ஓரியன்டட் தெமாட்டிக் பேப்பர். அதே நேரத்துல அளவுகோல் வச்சு அளந்து இவ்வளவு இருக்கு, ஈரப்பதம் இருக்கு, இவ்வளவு காற்று இருக்கு, இவ்வளவு இதெல்லாம் இருக்கு, அதனால கட்டாயம் மழை பெறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எம்பிரிக்கல் ரிசர்ச். எம்பிரிக்கல் இஸ் நத்திங் பட் எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச். தீம்ங்கிறது இட் இஸ் ஒன்லி a கான்செப்ட். ஓகே, சோ இங்க ஆன்சர் வந்து டேட்டா கலெக்ஷன் வித் பாட்டம் அப் எம்பிரிக்கல் எவிடன்சஸ். அதுதான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல வரும். ஓகே, with bottom up empirical evidences. So the next question, research நாவே எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க. From the following list of statement identify the set which has a negative implication for research ethics. Negative implications for research ethics. அப்ப பாசிட்டிவ் எதுன்னு கண்டுபிடிச்சீங்கனாவே முடிஞ்சு போச்சு. A researcher critically looks at the findings of another research. இது வந்து நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸா? சரி, அது தெரியல, விட்டுருங்க. ரிலேட்டட் ஸ்டடீஸ் ஆர் சைட்டட் வித்தவுட் ப்ராப்பர் ரெஃபரன்சஸ். இது நெகட்டிவ் தானே? எஸ் சார். எத்திக்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிலேட்டட் லிட்ரேச்சரை வந்து கட்டாயமா நீங்க சைட் பண்ணியிருக்கணும். எந்த புத்தக சைட்டேஷன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. சைட்டட்னா அர்த்தம்னா சேது எழுதின புத்தகத்துல இருந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து உங்க தீசிஸ்ல நீங்க கொடுத்திருக்கீங்கன்னா சேதுவோட பேர் அந்த பேராகிராஃபோட எண்ட்ல இருக்கணும். சேது, 2019. இதுதான் சைட்டேஷன் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றீங்க, ரிலேட்டட் ஸ்டடீஸ் ஆர் சைட்டட். உங்க ஆராய்ச்சிக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஸ்டடீஸ் எல்லாம் நீங்க சைட் பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பண்ணல, வித்தவுட் ப்ராப்பர் ரெஃபரன்ஸ். ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் அது எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் கொடுக்கலன்னா நீங்க எத்திக்ஸை மீறி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப ரெண்டாவது வந்து தி ரெலவெண்ட். ரெண்டு எதுல வருது, 2, 3லயும் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குங்க சார். சாரி, ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சாரி, ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்ப எதை மட்டும் இப்ப நம்ம இக்னோர் பண்ணிருக்கோம், 4 மட்டும் இக்னோர் பண்ணிருக்கோம். ரைட்டுங்களா? அடுத்து 3 பாப்போம். ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ஆர் மேட் the basis made for the basis for policy making. சரியா? any answer from your side, right or wrong? தெரியல, விட்டுருவோம், நம்ம அடுத்து போவோம். இப்போ வந்து பிளாங்காவே எஸ்எம்எஸ்ல இருக்கு இந்த ரிசர்ச். ரைட் அண்ட் ரைட் சார். எஸ், ரைட். நெகட்டிவா பாசிட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஓகே, ஒரு ஆள் பாசிட்டிவ் சொல்றீங்க. அடுத்து நம்ம 4th பாப்போம். Conduct of practitioner is screened in terms of reported research evidences. Conduct of participants is screened in terms of reported research evidences. இது நெகட்டிவா பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸா? தெரியல. ஓகே, பாசிட்டிவ். பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ் சொல்லிருக்கீங்க. ஓகே, the conduct of practitioner is screened in terms of reported research evidences. Okay, then a research study is replicated with a view to verify the evidences from other researchers. இது பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். No idea. நெகட்டிவ் தான் சார். நெகட்டிவா? The research study is replicated என்ன அர்த்தம் தெரியுமா? A research is replicable தான். A research is a nature of researchல first point என்ன வரும்னா, a research should be replicable. அப்படினா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கலாம். We can repeat. பாசிட்டிவ். in depth ஸ்டடி பண்ணும்போது பண்ணலாம். ரைட்டுங்களா? அது பாசிட்டிவ். 5th வந்து பாசிட்டிவ். ஓகே, 6th போவோம். Both policy making and policy implement process are regulated in terms of preliminary studies. இது பாருங்க, அதாவது ஒரு preliminary ஸ்டடியை வச்சுக்கிட்டு ஒரு பாலிசியை ஒரு preliminary ஸ்டடியை வச்சுக்கிட்டு பாலிசியை உருவாக்குறதும் அதே பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதும் முடியுமா? முடியாது சார்.
இப்ப NEP-க்கு எத்தனை நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எத்தனை ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 2016ல ஆரம்பிச்சாங்க இந்த கமிட்டி. 2017ல வந்து ஒரு இது சப்மிட் பண்ணாங்க. அப்புறம் அதுல சில மாடிஃபை பண்ணாங்க. அப்புறம் 2019ல தான் ஃபைனலா கொடுத்தாங்க. அப்புறம் அதுல வந்து பொதுமக்களுடைய வியூ, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இதெல்லாம் வாங்கி இன்னமும் அது ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஜூலைல வந்து அதை வந்து உங்களுக்கு கெசட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்ப 6ங்கிறது கிடையாது, 6ங்கிறது நெகட்டிவ். ஓகேங்களா? இப்ப 2 இது நம்ம நெகட்டிவ் பார்த்தோம். எது பார்த்தோம்? செகண்ட் நெகட்டிவ் பார்த்தோம், 6th நெகட்டிவ் பார்த்தோம். இது 2 இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது இருக்கு? ஆப்ஷன் 3. 2, 3 தான் இருக்கு. 2, 3ல இப்ப நமக்கு இரலவெண்டா வரக்கூடிய 2 and 3 இருக்கு. அதாவது நான் 10 இதுல எனக்கு மீனிங்கே தெரியாது சார். எனக்கு தெரிஞ்ச மீனிங் இதுதான். ரிலேட்டட் ஸ்டடீஸ் ஆர் சைட்டட். மத்தவங்க கொஞ்சம் வாய்ஸை மியூட் பண்ணிக்கங்க, பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. இப்ப 2வது இது மட்டும் எனக்கு தெரியுது, ரைட்டுங்கிறது. அடுத்து 6 தான் தெரியுது. இது 2 இருக்கக்கூடியது. இந்த இது இல்லையே, 3வது மட்டும் தானே இருக்கு. ஆமா சார், 3 மட்டும் தான் இருக்கு. 2 and 3 என்ன சொன்னீங்க? 3வது மட்டும் தான் இருக்கு. சோ இப்ப நாம வெரிஃபை பண்ண வேண்டியது இந்த 4வது பாயிண்ட் மட்டும் தான். 4வது பாயிண்ட் நெகட்டிவா பாசிட்டிவா? கண்டக்ட் ஆஃப் பிராக்டிஷனர் இஸ் ஸ்கிரீன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டட் ரிசர்ச் எவிடன்சஸ். அது கிடையாது. ஆக்சுவலா வந்து என்னன்னா, இது வந்து நாம ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணுவோம். இந்த இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியான்னு ஒன்று உண்டு. based on which these participants are screened. அதனால இதுமே வந்து my point of view it is negative. so நான் வந்து எனக்கு இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், it is not I am fully on the dick. இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த 2 விஷயம் என்னதுன்னா, இது மட்டும் 2 தவறுங்கிறது எனக்கு தெரியுது. இதை வந்து நான் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிறேன் ஃபார் ஜஸ்ட் என்னுடைய ரிசல்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நான் பாக்குறேன். ஓகே, தெரியுதோ தெரியலையோ, வேற வழியில மற்ற 2 எந்த ஆப்ஷனுமே இல்லை, அது 2க்கும் போறோம். ஓகே, இப்ப நான் 3rd சொல்றேன், ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ஆர் மேட் த பேசிஸ் ஃபார் பாலிசி மேக்கிங். எஸ், ஒரு பாலிசி மேக்கிங் வந்து கட்டாயமா வந்து இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வந்து கட்டாயமா தேவை. இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான். then a researcher critical look into the findings of another research கட்டாயமா பாப்பாங்க. அதுவும் ஒரு பாலிசி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான், இதுவும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, then a research study is replicated. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுவும் பாசிட்டிவ் தான் சொல்லிட்டேன். கட்டாயமா இதுவும் பாசிட்டிவ். அப்ப 5 வராது, 3 வராது, 1 வராது. so the answer is 2, 4 and 6. இதான் ஆன்சர் கரெக்ட். இப்ப நம்மளுக்கு சாலிடா தெரிஞ்ச ஆன்சர் எதுனா 2 and 4. அதை வச்சு நான் அந்த ஆன்சரை ஃபார்முலேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, so the answer is 2, 4 and 6. next, ஒரு தலைப்பே கொடுத்துட்டாங்க. in a research on the effect of child rearing practices on stress proneness of children in completing school project, the hypothesis formulated is that child rearing practices do influence stress proneness. At the data analysis stage, a null hypothesis is advanced to find out the tenability of research hypothesis. On the basis of the evidence available, a null hypothesis is rejected at a 0.01 level of significance. What decision may be warranted in respect of the research hypothesis? What is null hypothesis? There is no null hypothesis reject பண்ணிட்டீங்கன்னா research hypothesis என்ன பண்ணுவீங்க? null hypothesis என்னங்க? There is no difference between two variables. No difference between variables, that is null hypothesis. Very good. What is alternate? There is difference between both variables. நீங்க இங்க எதையுமே பார்க்க வேண்டாம். இங்க பாருங்க, அந்த null hypothesis rejectedனா என்ன அர்த்தம்? Alternate hypothesis. இஸ் என்ன பண்ணுவீங்க? Alternative accepted. அவ்வளவுதான்.
நல் ஹைபாதசிஸ் ரிஜெக்ட் பண்ணா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ் இன்னொரு பேர் தான் என்னது? ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ் இன்னொரு நேம் என்னது? ரிசர்ச் ஹைபாதசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ரிசர்ச் ஹைபாதசிஸ். நல் ஹைபாதசிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபாதசிஸ். ஓகே. தென் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. டைரக்ஷனல் ஹைபாதசிஸ், நான் டைரக்ஷனல் ஹைபாதசிஸ் இருக்கு. டைரக்ஷனல் ஹைபாதசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்கள விட இவங்க பெட்டரா பண்ணுவாங்க, ஏ பெட்டர் தென் பி அப்படின்னா யாருக்கும் ஃபேவரா நீங்க சொன்னீங்கன்னா அது டைரக்ஷனல் ஹைபாதசிஸ். ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும், யாரு பெட்டர் யாரு பெஸ்ட் நீங்க சொல்லல அப்படின்னா அது நான் டைரக்ஷனல். ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா நான் டைரக்ஷனல். சேதுதான் பெஸ்டா இருப்பாரு ராஜாவை விட அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது டைரக்ஷனல் ஹைபாதசிஸ். சரிங்களா? இது வந்து எங்க வரும்னா ரிசர்ச் ஹைபாதசிஸ்ல இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ்ல ரெண்டு ஹைபாதசிஸ் உண்டு, டைரக்ஷனல் அண்ட் நான் டைரக்ஷனல். இப்ப இந்த இது படிப்படியும் இங்க நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா குழம்பிடுவீங்க. பட் இட் இஸ் தி சேம் கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. கடைசியில இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா the null hypothesis is rejected அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீசிஸ் நம்ம எழுதும் போது தெரியும். null hypothesis rejectedனா ஆட்டோமேட்டிக்கா the research hypothesis will be accepted. சோ அப்ப இங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா என்னவா தான் வரும்? ஆப்ஷன் 2. The research hypothesis will be accepted. Okay, the research hypothesis will be accepted. null hypothesis க்கு ஆப்போசிட் தாங்க இந்த research hypothesis. null hypothesis வித்தியாசம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, தொடர்பு இல்லைன்னு சொல்லும். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ்னா இருக்குன்னு சொல்லும். அதான் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதசிஸ். ஓகே, தி நெக்ஸ்ட் क्वेश्चन. இது ஒரு ஸ்டடி கொடுத்திருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் கீழ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. the principle of school. இந்த ஸ்கூல் என்விரான்மென்ட் வந்தாவே என்ன ரிசர்ச்? Evaluation. ஐயோ, Action research. ஸ்கூல் கிளாஸ் ரூம் டீச்சிங் மெத்தடாலஜி ரிலேட்டடா வந்துட்டாலே அத எனது ஆக்ஷன் ரிசர்ச் எங்க மட்டும்தான் இன் எஜுகேஷனல் செட்டிங்ஸ்ல தான் பண்ணும். கிளாஸ் ரூம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பேர் தான் ஆக்ஷன் ரிசர்ச். எவாலுவேஷன் ரிசர்ச்ங்கிறது அது என்ன எல்லாத்துலயும் வரும். So the principal of school conducts an interview session of a teacher and students with a view to explore the possibility of their enhanced participation in school program. அப்ப ஸ்கூல் ப்ரோக்ராம்ல எல்லாருமே வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தேவையான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்கூல் the principal of the school வந்து டீச்சர்ஸ்டையும் ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படின்னா அந்த எண்டோவருக்கு பேர் என்ன? this endeavor may be related to which type of research? action research. evaluation research சொன்ன நீங்க ஈவனா வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு ப்ரோக்ராம், இப்ப கோவிட்க்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட எஃபெக்டிவ்னஸ் பாக்குறதுக்கு பேர் எவாலுவேஷன் ரிசர்ச் தான். ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எது சொன்னோம்? Basic research. பேசிக் பியூர் அது வந்து ஃபண்டமெண்டல். அதனுடைய பர்பஸ் டு டெவலப் தியரி. ஃபண்டமெண்டலுக்கு ஆப்போசிட் தான் இது Action. applied. Applied is for immediate problems. Immediate problems. அதாவது ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ல டெவலப் பண்ண தியரிய டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய இடம் தான் அப்ளைட் ரிசர்ச். இன் டூயிங் ஆக்ஷன் ரிசர்ச் மறுபடியும் அதே क्वेश्चन வருது, அதனால கரெக்டா நீங்க பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் ரிசர்ச்னா எப்படின்னா நான் சொல்லிடுறேன். மத்த ரிசர்ச்சுக்கு ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கு என்ன, மத்த ரிசர்ச் முடிஞ்சா அல்மரால வச்சிருவாங்க தீசிஸை கொண்டு போய். பட் ஆக்ஷன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ரீசனை கண்டுபிடிச்சு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். பசங்க வந்து நிறைய ஆப்சென்ட் ஆகுறாங்க. அப்ப ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் பண்றாங்க. ஏன் இந்த பசங்க அதிகமா ஆப்சென்ட் ஆகுறாங்க? அப்ப அவனுக்கு வந்து சாப்பாடு இல்லையா, இல்ல அவனுக்கு பஸ் வசதி இல்லையா, இல்ல அவனுக்கு கிளாஸ் பிடிக்கலையா, என்னெல்லாம் உடனே கண்டுபிடிக்கிறாங்க. சரி, எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. டீச்சிங் வந்து ரொம்ப போரா ஃபீல் பண்றாங்க, அதனாலதான் கிளாஸ்க்கு வந்து நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகுறாங்க. அப்ப உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சிங் மெத்தட் இமிடியேட்டா அதோட ரிசர்ச் பண்ணி வச்சிட மாட்டாங்க. மத்த ரிசர்ச் எல்லாம் ரிசர்ச் பண்ணி அவ்வளவுதான்
சொல்லிடுவாங்க டீச்சிங் வந்து சரியா இல்லாதனால பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சு வச்சிருவாங்க. பட் ஆக்சன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சனுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப இதுதானே சரியில்லைன்னு சொன்னாங்க, அப்ப அதெல்லாம் மாத்து, மறுபடியும் பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆக்சன் ரிசர்ச். ரைட்டா? அதான் ஆக்சன். ஆக்சன்ல இறங்குறது, சும்மா அப்படியே கொண்டு அல்மரால வைக்காம ஆக்சன்ல இறங்குறதுக்கு பேர் தான் அந்த ஆக்சன் ரிசர்ச். இப்ப இதனுடைய ஆர்டர் சொல்லுங்க. இப்ப இந்த ஆர்டர் Plan, act, Plan, act, observe. Plan. அப்ப ஆன்சர் எதுதான் ரைட்? 2 1 2 and 3. 2 and 3. Yes. 2 இப்ப 1. சொல்லுங்க. Plan, Plan, act, observe, reflect. reflect. அதான் கரெக்ட். plan, act, observe, reflect. இது ரிலேட்டடா ஒரு क्वेश्चन வருங்க. இது ரிலேட்டடா ஒரு क्वेश्चन வருங்க. அப்ப இத புரிஞ்சுக்க. முதல்ல பிளான் பண்ணனும், ஆக்ட் பண்ணனும், மறுபடியும் அப்சர்வ் பண்ணனும், மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணனும். மறுபடியும் வரும் பிளான், ஆக்ட், அப்சர்வ், ரிஃப்ளெக்ட். போயிட்டே இருக்கு. இட்ஸ் a process. ஓகே. பிளான், ஆக்ட், அப்சர்வ் அண்ட் ரிஃப்ளெக்ட். நெக்ஸ்ட் லாஜிக்கல். இது ரிசர்ச் ஸ்டெப்ஸ் எது கரெக்ட்? இதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவீங்க. Option 3, sir. ரிசர்ச் ப்ராசஸ்ல எது கரெக்ட் நீங்களே சொல்லிடலாம், உங்களுக்கு தெரிஞ்சதா. Option 3, sir. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? Problem. ஃபார்முலேஷன் தானே ஃபர்ஸ்ட். ப்ராப்ளம் ஃபார்முலேஷன் தானே ஃபர்ஸ்ட். அப்ப எது Third கிடையாது? is answer. இது கிடையாது, அப்படிதானே? எஸ். ட்ரூ கிடையாது. அது கிடையாது. ஓகேங்களா? அப்ப ரெண்டை இக்னோர் பண்ணிட்டோம். இப்ப தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், ரெண்டை இக்னோர் பண்ணிட்டோம். கன்க்ளூஷன் எப்பதான் வரும்? Finally. ஃபைனல். அப்ப இங்க இருக்கு 1ல இருக்கு, அதுக்கப்புறம் 4ல இல்ல. 4 அப்ப எடுத்துட வேண்டியதான். 1 3 இப்ப ஆன்சர். 3 sir. கன்க்ளூஷன் இருக்கு, கன்க்ளூஷன் இருக்கு, ப்ராப்ளம் ஃபார்முலேஷன் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து போவோம். ரைட், இங்கவே தெரிஞ்சு போயிருது. இங்க அனாலிசிஸ் ரெண்டாவது வருமா, ஹைபோதசிஸ் ரெண்டாவது வருமா? Hypothesis, sir. ஆன்சர் ஓவர். வெரி சிம்பிள். நீங்க அப்படி இல்லாம இதை ஒவ்வொன்னா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். வெரி சிம்பிளா இக்னோருக்கு போங்க. இது எதையும் யாருமே இது படிச்சிருக்குன்னு அவசியமே கிடையாது. முதல்ல நம்ம சொன்ன ஒரு ப்ராப்ளம் டைட்டில், அதெல்லாம் தலைப்பு தானே வேணும். அந்த ப்ராப்ளம் எடுத்துட்டோம், கடைசியில கன்க்ளூஷன் வரும். அப்ப இது ரெண்டு நம்மளுக்கு தெரிந்த உண்மையே. அது ரெண்டு இருக்கக்கூடியது 1 and 3. அடுத்து பாக்குறோம் இங்க ஹைபோதசிஸ், தட்ஸ் கரெக்ட். அனாலிசிஸ் வராது. அப்புறம் ரிசர்ச் டிசைன், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ், formulation of generalization and conclusion. This is correct. Answer 3 is correct. This is answer 3. Now அவ்வளவு ஒரு 5 ஸ்லைட்ஸ் இருக்கு, முடிச்சிருவோம். அவ்வளவுதான், 5 ஸ்லைட்ஸ்ல முடிச்சிடலாம். இது ரெண்டும் கொஞ்சம் எல்லாமே அப்ளைட் ஓரியன்டா பண்ணலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய யூனிட்லாம் ஈஸி தான், பட் இதை மட்டும் முடிச்சிடும் இன்னைக்கு. ஓகே சார். Below are given 2 sets, research methods set 1 and data collection tool set 2. இது ஈஸியா பண்ணலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். ஏதாச்சும் ஒண்ணு கட்டாயமா 2 ஆன்சர் இல்ல, தெரிஞ்சு போச்சா? ஏன்னா இதுல ஏல மட்டும் மேக்ஸிமம் 3 இருக்கு. அப்ப அதை மட்டும் பாருங்களேன். ஏக்கு 2 கரெக்டா? Experimental method, no. Say 3. Option 2 sir. ஆப்ஷன் வந்து என்னது? Accent 2. இந்த ஹிஸ்டாரிக்கல் மெத்தடுக்கு ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? Primary and Using primary and secondary sources. using primary and secondary sources. and secondary sources எதுல வருது அது? அப்ப 2லயும் 4லயும் வருது, அப்படிதானே? டிக்கு 1 வந்து 2லயும் 4லயும் தானே வருது. Yes sir. அப்ப 2ஆ 4ஆன்னு பார்க்கணும். ரைட்டுங்களா? 2. 2ஆ 4ஆன்னு பார்க்கணும். எனக்கு இப்ப பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா 4 தான் வந்துரும் நினைக்கிறேன். ஓகே, எனிவே we will check. வேற ஏதாச்சும் தெரியுமா? சர்வேக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? questionnaire. என்ன யூஸ் பண்ணுவாங்க? கொஸ்டினர்.
C க்கு வந்து answer 2. ரைட்டா? Then B. Ex post facto. Typical characteristics test. நான் சொன்னல ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம பேஸ் பண்ணி தானே அந்த ஃபேக்ட் சொல்லுவோமா இல்லையா? கடைசியில எது பாருங்களேன், மத்த எல்லாம் சிமிலரா கொடுத்துட்டு ஆன்சர் கடைசியில 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ மெத்தட் வந்து டைபிக்கல் கேரக்டரிஸ்டிக் டெஸ்ட். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இது ரெண்டை வச்சு நம்ம கார்லேட் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ங்கிறது பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ், அந்த வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டர்னல் கிரிட்டிசிசம், எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம், இது ரெண்டு வந்து அது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இன்டர்னல் கிரிட்டிசிசம், எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம் வந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் மெத்தடு, இல்ல பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ் வந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட். டிஸ்கிரிப்டிவ் மெத்தடுக்கு டிஸ்கிரிப்டிவ் சர்வேக்கு நம்ம யூஸ் பண்ண ரெண்டு டூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து இன்டர்வியூ, இன்னொன்னு வந்து கொஸ்டினர். இது ரெண்டு டூல் தான் சர்வே டூல். இங்க கொஸ்டினர் கொடுத்துருக்கு, அதனால அது கொஸ்டின். ஸோ அது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியில நம்ம இந்த ரெண்டு நம்ம பார்த்துட்டு கடைசியில இதை ஓகே, அதான் கிராஸ் செக் பண்ண சொல்றது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 3, 4, 2, 1. தட்ஸ் ஆன்சர் 2. ஓகே, தி நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம் டிபெண்ட்ஸ் ஆன். இது ஈஸியா பண்ணிடுவீங்க நினைக்கிறேன். Formulation of research problem depends on. ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கணும். அப்ப எதெல்லாம் அமைந்திருக்கு, எதெல்லாம் இப்ப இக்னோரிங் தான். ஏன்னா மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க, இங்க 4 தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இக்னோர் பண்ணுங்க, எது வராதுன்னு மட்டும் இக்னோர் பண்ணுங்க. Specific questions. What are the specific questions? What is the conceptual model? அதெல்லாம் வந்து வேணும். What negative factors to research upon? வருமா? வராது சார். நெகட்டிவ் நம்ம போகவே வேண்டாம், அதுதான் நீங்க முதல்ல பண்ணலாம். அப்ப டிங்கிறது வராது. டி எதுல எல்லாம் வரல? 1 and 4ல வரல. இதுல வந்திருக்கு 1 இப்ப 4 தான் ஆன்சர் கரெக்ட். 1 4 1 4ல எந்த இது வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஏசி பியா ஈயா, அதான வித்தியாசம் இருக்கு. பி வருமா இல்ல இ வருமான்னு பார்த்தோம்னா மேட்டர் முடிஞ்சா? புரியுதாங்க? இப்ப ஏ நான் சொல்லிட்டேன், வாட் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் டு ரிசர்ச் அப்பான். நாம ரிசர்ச் பண்ணோம்னா என்னென்ன நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வரும்னு பார்த்தோம்னா கட்டாயமா ரிசர்ச் நம்ம ப்ராப்ளத்தை ஃபார்முலேட் பண்ணவே முடியாது. அப்ப டிங்கிறது கிடையாது. 2ல டி இருக்கு, 3ல டி இருக்கு. அதனால இந்த 2 ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டோம். இப்ப ஆப்ஷன் 1 4 1 4ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்க சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு, இங்க எஃப் இருக்கு, இங்கேயும் எஃப் இருக்கு. இப்ப 2 ஆட் மேன் அவுட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பி, இங்க வந்து இ. அப்ப பி வந்து வாட் ஆர் த ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் கட்டாயமா வரும். இ வருமா வராதா? ரீசன்ஸ் ஃபார் அன்லிமிட்டிங் த ஸ்டடி. ரீசன்ஸ் ஃபார் அன்லிமிட்டிங் த ஸ்டடி, இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், இதுவும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அப்ப அது கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 4, A, B, C and F. ஸோ ஒரு ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச்சோட சாய்ஸ், அப்புறம் ஸ்பெசிபிக் கொஸ்டின் என்ன, கான்செப்சுவல் மாடல் முதல்ல ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஒரு தீசிஸ் வந்து இப்ப அது யாரும் பண்றது கிடையாது ஆக்சுவலா. முதல்ல அந்த கான்செப்சுவல் மாடல் ஃப்ரேம் பண்ண பிறகுதான், அதாவது கான்செப்ட் ஃப்ரேம் பண்றது, நாம எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், இதுல என்னென்ன உருக்கா நம்ம பேச போறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்டை தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைபோதசிஸ். தட்ஸ் ஆல். ஸோ இதுல டி அண்ட் இ இஸ் நாட் ரிலவென்ட் டு தி ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம். The components of research design are, research design is nothing but architect plan of the research work. Research designங்கிறது வந்து எப்படி ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட் பிளான், இந்த ப்ரீ பிளானிங், முன்னாடியே அந்த பிளான் வச்சுதான் வந்து கொத்தனார்கிட்ட வந்து இன்ஜினியர் வந்து அந்த பிளானை கொடுத்தாவே போதும், அதை வச்சு வீடு கட்டி முடிச்சிருவா. இன்ஜினியர் வீடு கட்ட போறது இல்லை, பட் இன்ஜினியர் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த ஆர்கிடெக்ட் பிளான். So research design is also serve like an architect plan, a blueprint of the research work ன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இப்போ இதுல எதெல்லாம் வரும் பாருங்க. The components of research design. Ignorance, இது கஷ்டம் தான் உங்களுக்கு. Comparison, control, reactivity, manipulation வந்து கட்டாயமா வரும். மேனிப்புலேட் பண்றதுன்னா என்னன்னா
ரிசர்ச்சினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த மேனிப்புலேஷன்ஸ், அதனால வரும். கட்டாயம் இந்த இ வராது, நான் ரெப்ரசன்டேட்டிவ்னஸ் வராது. எஃப் கட்டாயம் வரும், ஜெனரலைசேஷன். இந்த ரிசல்ட் எல்லாமே என்னன்னா சாம்பிளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து பொது உடைமையா மாத்துவாங்க. அதாவது ஸ்பெசிபிக் சொல்யூஷன் must be generalized to the population. அப்ப எஃப் கட்டாயம் உண்டு, ஜெனரலைசேஷன் உண்டு. அப்ப எஃப் எதுலாம் வருதுன்னா ஆன்சர் 4 is இதெல்லாம் எடுத்துக்கிறோம். எஃப் இ வரக்கூடாது. இங்க எஃப் வந்திருக்கு, இ வந்திருக்கு, அப்ப இது கிடையாது. இங்க எஃப் வந்திருக்கு, இங்க இ வந்திருக்கு, இதுக்கும் கிடையாது. அப்ப தி ஆன்சர் இஸ் 4. ஆன்சர் வந்து 4 தான். ஓகே 3 4க்கே போக வேண்டாம். ஏன்னா 4 3ல எஃப் இல்ல. எனக்கு மத்ததெல்லாம் எனக்கு மீனிங் தெரியாது, நான் விட்டுருங்க. ஜெனரலைசேஷன் எனக்கு வேணும். ரிசர்ச்சோடைய இந்த நேச்சர் ஆஃப் ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலைசேஷன் ஆஃப் ரிசல்ட் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன, அதுல ஒரு சோறு நாம டெஸ்ட் பண்ணிட்டு எல்லா சோறு வந்திருக்குன்னு சொல்றோம்ல, அந்த சின்ன கொஞ்சம் சோறை டெஸ்ட் பண்றது பேர் வந்து அந்த கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷனை ஜெனரலைஸ் பண்றோம், பொதுவாக்குறோம், எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்றதா ஜெனரலைசேஷன். அதான் ரிசர்ச்சோட மெயின் அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். அதனால எஃப் கட்டாயம் உண்டு. So D நான் உண்டுன்னு சொல்லிட்டேன். Manipulation. Research decision is nothing but how the researcher are going to control the subject, test, variable. இது எல்லாமே மேனிப்புலேட் பண்றதுதான் ரிசர்ச்சருடைய வேலை. இந்த மேனிப்புலேஷன் தான் இந்த ரிசர்ச் டிசைன்ல நாம சொல்லி இருந்திருப்போம். அதனால மற்றதெல்லாம் எனக்கு மீனிங் தெரியல, எனக்கு புரியலன்னு அப்படி விட்டுறேன். ஸோ டி இ எஃப் வச்சுட்டு நான் ஆன்சர் எடுத்துக்கிட்டேன். ஆன்சர் இஸ் 4. A, B, D and F. That's all. Okay, போலாமா சார்? ஒரு 2 slides இருக்கு, முடிச்சலாம்ல? The 4 operation in scientific research are, again இப்படிதான் ரிசர்ச்ல இப்படிதான் கொஸ்டின் ஃபுல்லா கேட்டிருக்காங்க இந்த வாட்டியுமே. உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. எனக்கு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு சார்ட்ட, நீங்க இன்டர்பிரட் பண்ணுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு அதுல டவுட் இருந்தா யூடியூப் மாதிரி போட்டீங்கன்னா எங்களுக்கு யூஸா இருக்கும் சார். உங்களுடைய क्वेश्चंस யூடியூப் மாதிரி போட்டீங்கன்னா நல்லது. ட்ரை பண்றேன் சார், ட்ரை பண்றேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த பவர் பாயிண்ட தரேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சார் உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க சார், ஏதாவது டவுட்னா கேக்குறதுக்கு. இத நான் இப்ப நினைச்சறேன்னா உங்களுக்கு இப்ப இத தாரோம். நீங்க இந்த 2 நாள்ல இத பார்த்துட்டு நான் அடுத்த கிளாஸ் வரேன்ல. சரிங்க சார். அதுல சில கேள்விகளை முக்கியமா ஒரு 5 to 10 minutes வச்சுக்கிட்டோம்னா நீங்க இன்டராக்ட் பண்ணிக்க. இந்த 3 செஷன்ல நான் அப்பியர் ஆகும் போதே நீங்க திருப்பி ரிசர்ச்ல நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, அது நம்மளுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அதனால நீங்க எவ்வளவு அதுல கேட்டாலும் நான் சொல்றதுக்கு முடியும். மற்றதெல்லாம் கூட நான் படிச்சு வந்து தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்னால நீங்க எதுனாலும் கேட்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் ஐ வில் சென்ட் இட் டு சார், அவங்க உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்குவாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா ரிசர்ச் கொஞ்சம் மீனிங் புரிஞ்சுங்கன்னா ரொம்ப ஈஸியா 5 மார்க் வாங்கக்கூடிய ஏரியா. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டே வரீங்க, கொஸ்டின் தெரியும். எத்திக்ஸ், ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச், தி மெத்தட்ஸ் இன் ரிசர்ச், அதுதான் திருப்பி வந்துகிட்டே இருக்கு. ஸோ தி 4 மேஜர் ஆப்ரேஷன் இன் சயின்டிபிக் ரிசர்ச் ஆர். மறுபடியும் சயின்டிபிக் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப இதுல வந்து நீங்க ஆன்சர் 3 சார். இக்னோரன்ஸ் மெத்தட்லயே போங்க. ஆன்சர் 3 சொல்லிருக்கீங்க. அப்ப ஏ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸ்ங்கிறது வந்து தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அடிஷனல் ஃபேக்டர் இன் யுவர் ரிசர்ச் ஒர்க் தான் கோவேரியன்ட் சொல்லுவோம். பி எலிமினேஷன் ஆஃப் ஸ்பியூரியஸ் ரிலேஷன்ஸ் உண்டு. சீக்வென்சிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் ஆர்டர் உண்டு. செல்ஃப் எஜுகேஷன் கிடையாது. ஆபரேஷனலைசேஷன் ஆஃப் பர்சனல் சாய்ஸ் அதுவும் கிடையாது. தியரைசேஷன், எஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். A, B, C and F is correct in this question. Sir, one self education is not there. If we check, all other options have the same thing. So rejecting that, the remaining option is 3. D, yes, you are correct. So self-education, that's the only option we know. So by which we can eliminate all other 3 and we can select the third one. Very nice. Good idea.
அதான் நீங்க ஏதாவது நான் மேக்சிமம் என்னுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் I will find at least one negligence, one ignorance from the answers. அதுதான் பார்ப்பேன். எதிரா 4 நம்மளுக்கு ரிலேட்டடா நம்ம மீனிங்க்கு நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்சு எது ரிலேட்டடா இல்லாம இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அதை மட்டும் தூக்கிட்டு மற்றதை வச்சு ஓரளவுக்கு கார்லேட் பண்ணிக்கிறேன். அப்ப அடுத்தது உள்ளான மீனிங் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The issue of research ethics. இது நீங்க சாலிடா வாங்கணும். ஒரு மார்க் உங்களுக்கு இந்த ரிசர்ச் எத்திக்ஸ்ல கிடைக்கணும். எப்ப எந்த ரிசர்ச்ல 4 ஸ்டேஜ் கொடுத்திருக்காங்க, எந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ரிசர்ச் எத்திக்ஸ் வரும்? Reporting the findings. At the stage of reporting the findings. Fourth one, at the stage of reporting the findings. No, ரிசர்ச் எத்திக்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன எதுக்கெல்லாம் சொன்னேன்? Stage of data collection and interpretation. அதான் கரெக்ட். டேட்டா கலெக்ஷனே நீங்க எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணுமே. Because we have to get permission from them. Yes. The norms which all have to டேட்டா follow கலெக்ஷன் to get பண்றதுக்கு collection as well as கன்சென்ட் interpretation. ஃபார்ம் வாங்கினா தானே உங்களோட டேட்டா கலெக்டே பண்ண முடியும். டேட்டாலே நான் சொல்லியிருக்கேனா இல்லைங்களா உங்களுக்கு? ஃபால்சிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டேட்டா, ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா, குக்கிங் ஆஃப் டேட்டா, இது எல்லாமே நடக்குமே. டேட்டா, பார்ட்டிசிபென்ட்ஸ், citation, plagiarism, then publication of your papers. இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு எத்திக்ஸ். ரிப்போர்ட்டிங் த ஃபைண்டிங்ஸ்ங்கிறது என்ன வந்திருக்கு அதான் சொல்ல முடியும். அங்கே போய் நீங்க என்ன மேனிபுலேட் பண்ண போறீங்க? நத்திங் யூ கான்ட் சேஞ்ச். எங்க சேஞ்ச் பண்ணாதான் உங்க ரிசல்ட் மாறும். டேட்டா இன்டர்பிரேஷன், டேட்டா கலெக்ஷன்ல உங்க இஷ்டப்படி வரணும், இப்படித்தான் ரிசல்ட் வரணுங்கிறது நீங்க எங்கே மாத்த முடியும்னா உங்க டேட்டால தான் மாத்த முடியும். டேட்டால என்ன சொல்லுதோ அதுதான் ரிப்போர்ட். அப்ப எரர் எங்க நடக்கும்னா டேட்டால தான் நடக்கும். இஃப் யுவர் டேட்டா இஸ் பக்கா ஜெனியூன், அதுல என்ன ரிசல்ட் வருதோ அதான் வரும். அதாவது மிக்சிக்குள்ள பொருளை போடுறது தான் நம்மளுடைய வேலை. கரெக்டான ஆப்பிள், மில்க்கு, சுகர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அவுட்கம் என்ன வருதோ அதான் பேசும். நீங்க போடும் போது ஒரு துளி விஷத்தையும் சேர்த்து ஊத்திட்டீங்கன்னா யாரு பாருங்க, இந்த இன்கிரிடியன்ட்டை நம்ம ஆட் பண்றதுலதான் எத்திக்ஸ் இருக்கு. எல்லாமே கொடுத்துருக்கீங்க, ஒரே ஒரு துளி விஷத்தையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரிப்போர்ட் என்னவோ அதைத்தான் சொல்லும். ஸோ அப்ப வேர் யூ வில் டிட் மிஸ்டேக், யூ கேன் கோ ஃபார் அ மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா in data collection and interpretation. அங்கேதான் மேனிபுலேட் பண்ணுவான். எனக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, டேட்டால அப்ப ஒரு நம்பரை கொஞ்சம் கூடு கொஞ்சம் குறை, அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும், அப்பதான் ரிலேஷன்ஷிப் காமிக்கும் அப்படிம்பாங்க. ரைட்டா? In which of the following reporting format is formally, எந்த இதுல வந்து ரொம்ப பக்காவா பிரிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, எந்த லெவல்ல? இல்ல இங்க இருக்கு கொடுத்துருல குயிக்கா நம்ம 12th Doctoral levels. அதுலதான் ஃபார்மட் இருக்கும். பக்கா ஃபார்மட் இருக்கும். தீசிஸ் ஃபார்மட் நம்ம அதுல தானே படிச்சோம். தீசிஸ் ரைட்டிங் ஃபார்மட் அதுல தான் படிச்சோம். உங்க சிலபஸ்ல அதான் கொடுத்திருக்காங்க. Which of the following research type focuses on ameliorating the prevailing situation? Supporting. எந்த ரிசர்ச்ல வரும்? applied research. ஒரு அப்ளைட் ரிசர்ச் இல்லைன்னா ஆக்ஷன் ரிசர்ச் ரெண்டுல தான் வரும். ஒரு ப்ரிவைலிங்னா மறுபடியும் புரிச்சுக்கோங்க, அப்ளைட் ரிசர்ச்ல வரக்கூடிய ரிசல்ட்டை ஜெனரலைஸ் பண்ணலாம். ஆக்ஷன் ரிசல்ட்ல வரக்கூடிய ரிசல்ட்டை ஜெனரலைஸ் பண்ண முடியாது. அதான் ப்ரிவைலிங் சிச்சுவேஷன்ங்கிறது. ஒரு ஸ்கூல்ல ஏன் பசங்க ஆப்சென்ட் ஆகுறாங்கிறதுக்கு நீங்க ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ரெமடிஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த ரிசல்ட் அந்த ஸ்கூலுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே ரிசல்ட் இன்னொரு ஸ்கூல்ல போய் நீங்க யூஸ் பண்ண முடியாது. பட் அப்ளைட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க பண்ற அதே கான்செப்ட் தான் இன்னொரு இடத்துலயும் அந்த ரிசல்ட்டோடைய நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அது அப்ளைட் ரிசர்ச். ரெண்டுக்கு உண்டானது. அப்ளைட் ரிசர்ச் வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியும் ரிசல்ட்டை. ஆக்ஷன் ரிசர்ச் ஜெனரலைஸ் பண்ண முடியாது. யாருக்கு கண்டக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண. அதனால உங்க ஆன்சர் படி அப்ளைடு ரைட்டு, ஆக்ஷன் ரைட்டு. பட் இங்க இந்த ப்ரிவைலிங் சிச்சுவேஷன் வரும்போது ஆக்ஷன் ரிசர்ச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Then I get the next.
இது எது கரெக்டா சொல்லிருங்க. ஏற்கனவே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Exposed factor, sir. வெரி குட். யா Effect வந்திருக்குது சார். எஃபெக்ட் வந்தாலே எக்ஸ்போஸ்ட் கிடையாது. எஃபெக்ட் வந்தா எக்ஸ்பெரிமெண்டல் வரும். ஆனா இங்க ஒரு ஃபேக்ட் கொடுத்திருப்பாங்க பாருங்க. என்ன ஃபேக்ட் கொடுத்திருப்பாங்க? Proneness, anxiety and proneness of children. Feeding on anxiety proneness of children. ஒரு ஃபேக்ட் கொடுத்திருக்காங்க. அதனால தான் இது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர். ஓகே. அடுத்த ஒரே ஒரு டேபிள் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். இப்ப 4 டைப் ஆஃப் ரிசர்ச் நீங்க இதை படிச்சிருக்கீங்க. ஏற்கனவே படிச்சதால குயிக்கா சொல்லுவீங்க ஆன்சர். ஏதாச்சும் ஒண்ணு ரிலேட் பண்ணுங்க, முடிச்சிடும் குயிக்கா. ஏதாச்சும் ஒண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, முடிச்சிடலாம். Theory building is fundamental research. வேற என்ன ஆப்ஷன் எங்க இருக்கு? தியரி பில்டிங் எங்க இருக்கு? second one sir. Sir, fourth one. Effective explanation through theory building. Option 4. A வந்து ரெண்டுக்கு கரெக்ட் தான். தியரி பில்டிங் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோட ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் எதுல வருது? 1லயும் 4லயும் வருது. இப்ப அதுக்கு அப்புறம் அடுத்து பாருங்க. அடுத்த 2லயும் சிமிலரா வரது எது இருக்கா? இல்ல எல்லாத்துலயும் மாறி மாறி தான் வருது ஆர்டர். பிக்கு வந்து 4 கொடுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பாருங்க. அது உங்களுக்கு டவுட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். B க்கு 4 ரைட் சார். B க்கு 4 ரைட் சார். இல்ல B க்கு 4 ரைட் சார். ரைட் டவுட் இல்ல. இல்ல டவுட் இல்ல. பேசிக் ரிசர்ச்ல டெவலப் பண்ண தியரிய அப்ளைட் ரிசர்ச்ல நம்ம என்ன பண்ணி பார்ப்போம்? டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொன்னேன். பேசிக் ரிசர்ச்ல தியரியை டெவலப் பண்ணுவோம். அப்ளைட் ரிசர்ச்ல அந்த தியரியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா யுனிவர்சலா இருக்குமா அப்படிங்கிறது. இப்ப வெவ்வேறு கண்டிஷன்ஸ்ல இந்த தியரி அப்ளிகபிள் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன், நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்பிள் அவர் கண்டுபிடிச்சாரு. அது மாதிரி எல்லா இடத்துலயும் கண்டுபிடிச்சாதான் அது வந்து நாம லாவா மாத்திக்கிறோம். பிகாஸ் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். அப்ப பேசிக் ரிசர்ச்ல நாம ஒரு தியரியை பில்ட் பண்ணிருக்கோம். அந்த தியரி வந்து எல்லா இடத்துலயும் ஒத்து போகுமா? தட் இஸ் அப்ளைட் ரிசர்ச். அப்ப எக்ஸ்ப்ளோரிங் த பாசிபிலிட்டி ஆஃப் அ தியரி ஃபார் யூஸ் இன் வேரியஸ் சிச்சுவேஷன். கரெக்ட். சோ பிக்கு ஆன்சர் வந்து 4 ரைட் தான். அப்ப ஆன்சர் வந்து 1 தான் கரெக்ட். 4ல வந்து 3 கொடுத்திருக்கா தப்பு. மறுபடியும் அதை ரெண்டே வெரிஃபை பண்ணிக்கிறோம். சிக்கு வந்து 3, ஆக்ஷன் ரிசர்ச் வந்து 3 கொடுத்திருக்காங்க. இம்ப்ரூவிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன் ரைட் தானே? ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஆக்ஷன் ரிசர்ச் பண்றோம். தென் டிக்கு வந்து 1, எவாலுவேட்டிவ் ரிசர்ச், ஃபைண்டிங் அவுட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் அன் இன்டர்வென்ஷன் ரைட் தானே? இம்பாக்ட் ஆஃப் அன் இன்டர்வென்ஷன், ஒரு ப்ரோக்ராமோட இம்பாக்ட பாக்குறதுக்கு வந்து evaluative research. Okay, that's all. Okay, you can relate, ignore. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய இவன் 4வது கொஸ்டின் செட் பண்ணிருக்கேன் ஆந்திரா தெலுங்கானாக்குலாம் செட் எக்ஸாமுக்கு. அப்ப எங்களுக்கு கேட்கறது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த சீக்வென்சியல் ஆர்டர் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து 2, 3 செலக்ட் பண்ணி மாதிரி கொடுங்க. அப்பதான் பசங்களுக்கு வந்து அந்த அப்ளைடு நாலேஜ் இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்லாம் இருக்கு, அதெல்லாம் காமிச்சேன்னா டைரக்ட் கொஸ்டின், நீங்க குயிக்கா ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்பதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவான், இதுவா அதுவா. அப்ப யாருக்கு வந்து அந்த கிரிட்டிக்கல் அனாலிட்டிக் எபிலிட்டி இருக்கோ அவங்க சக்சீட் பண்ண முடியும். அப்படி இல்லாதவங்க நான் சொல்ற மாதிரி இக்னோரன்ஸ் போங்க. ஏதாச்சும் ஒரு இதை கண்டுபிடிங்க, by which you can come to the answer. Thank you so much. I took more than hour apart from my scheduled time. Prasad sir. Sir.